அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதான் லக்ஜிங்கிள் ஆப்பு. இது உள்ளே போனோன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரிண்டர் கனெக்டடாக காட்டுது, சார்ஜர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன எப்படிலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேணுமோ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நிறையா இருக்குது. ஸோ நம்ம எது வேணாலும் ஸ்டிக்கி நோட்ஸ்க்கானது இருக்குது, டு டூ லிஸ்ட்டுக்கானது இருக்குது, டெக்கரேட்டிவ்க்கு இருக்குது. நம்ம சி மோர் கொடுத்தோம் அப்படின்னா நிறையா வருது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இதுக்கப்புறம் மைக்ரோ பிரிண்ட்டு, நோட் எடிட்டரு, இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மெட்டீரியலுக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பேசிக் இதில் இதெல்லாம் இருக்குது. ஃபிகரு, பர்சன், ஸ்டடி, ஸோ நிறையா இருக்குது. பிளான்ட், அதர், இது நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதில் நிறைய விஷயங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் இருக்குது, ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மொபைல்லேருந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம விண்டோஸ்லேருந்து பிரிண்ட் எடுத்தோம், இப்போ மொபைல்லேருந்து நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரிண்டரோட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணணும் மொபைலில். அதனால வந்து நான் ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்கேன். அப்புறம் மொபைல்லேருந்து நான் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக லக்ஜிங்கிள்ன்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இமேஜை செலக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து இங்கே காட்டுது. பார்த்திங்களா, லக்ஜிங்கிள்னு. ஸோ நான் லக்ஜிங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். லக்ஜிங்கிள் போயிட்டு இப்போ வந்து டைரெக்டாக எனக்கு பிரிண்ட் பேஜே வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம என்னது எடிட்டிங் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். ஸோ இதில் எந்த மாதிரியான மோட் வேணும்ன்ருக்கு. இமேஜ் மோட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை டெக்ஸ்ட் மோடு இருக்குது, நான் இமேஜ் மோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அலைன்மெண்ட்டு, லே அவுட் பேஜு, எத்தனை இது பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்களா, பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்ட்டு கம்ப்ளீட் அப்படின்றத காட்டிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். நமக்கு பிரிண்ட் ஆன பிக்சரை நம்ம ஓகேயா. இங்கே பாருங்கள், நம்ம மொபைலில் பிரிண்ட் எடுத்தது பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில். நல்லா செம்மையாக டார்க்காக செம்மையாக வந்திருக்கு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணது சூப்பராக வந்துருச்சு. இது நம்ம சேனலோட லோகோ இல்லைங்களா. ஸோ இதை நான் ஸ்டிக்கியில் பிரிண்ட் எடுத்துருக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ளூ லைட் எரியுதா, இது வந்து இப்போ ப்ளூடூத்தோடு கனெக்ட் ஆகிருக்கு. என்னோடய மொபைலில் கனெக்ட் ஆகி தான் நம்ம வந்துட்டு என்னோடய சேனலோட லோகோவை பிரிண்ட் எடுத்திருந்தோம். ஸோ இது எடுத்திருந்தோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தோடு கனெக்ட் ஆகிருக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியும். இதே வந்து இப்போ ஆஃபில் தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் 3 செகண்ட்ஸு க்ரீன் லைட் வந்துடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம ஆனில் இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத்தோடு கனெக்ட் ஆகிடுச்சு மொபைலில் அப்படின்னா ப்ளூ கலர் லைட் எரியும். அது இப்போ தான் பார்த்தோம். அதே வந்து ரெட் கலர் லைட் எரியும். அது எப்போனா வந்துட்டு பேப்பர் ரோல்ஸ் இல்லாத போது. பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணாலும் சரி, பார்த்திங்களா, ஓப்பன் பண்ணால் ரெட் லைட் எரியுதா. இப்போ வந்துட்டு பேப்பர் ரோலை எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னாலும் நமக்கு என்னாகும், க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் லைட் எரியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைமில் இதில் ரெட் லைட் எரியும். ஸோ பேப்பர் ரோல் இல்லைனாலும் ரெட் லைட் எரியும். நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் ரெட் லைட் எரியும். சார்ஜ் ஏறும் போதும் நமக்கு ரெட் கலர் லைட் எரியும். க்ரீன் கலர் லைட் நம்ம யூஸ் பண்ணும் போது, பவர் ஆன் பண்ணும் போது, சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு க்ரீன் கலர் லைட் எரியும். ஓகேங்களா. இங்கே பார்த்திங்களா, இந்த இதில் தான் பிரிண்ட் எடுத்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.